செல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்களுடைய சகல தேவைகளையும் சதாவும் உடனிருந்து ஐனாக இருந்து நம்மோடும் ஐனாக இருந்து அந்த வஸ்துவுடனும் ஐனாக இருந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ். நண்பர்களே, தோழர்களே, புனிதமிக்க ரமலானுடைய 18வது இரவு அல்லாஹ் நம்முடைய அடைய வச்சிருக்கிறான். அந்த இரவுல அல்லாஹ் நம்மை விழிக்கவும் வச்சிருக்கிறான். எஜமானிக்கு சொன்னாங்க, ஒரு பெரிய மகான் இருந்தாங்க, அவங்க ஒரு அடிமையை போய் சந்தையில வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு பெண் அடிமை. அந்த அம்மா வீட்டில் வந்து இரவெல்லாம் நின்று தொழுதாங்க. தொழுதுட்டு அல்லாட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், நீ என்மேல் வைத்திருந்த பிரியத்தின் பொருட்டால் என்னை மன்னித்து விடலான்னு கேட்டாங்க அந்த அம்மா. நீ என்மேல் போனால் காதலன் பொருட்டால், நீ என்மேல் யா அல்லாஹ், நீ என்மேல் வைத்திருந்த காதலின் பொருட்டால் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ்னு கேட்டாங்க. உடனே அந்த மகான் கூட இருந்தாங்களா, அவங்க சொன்னாங்களா, அப்படி கேட்க கூடாதுமா, யா அல்லாஹ், நான் உன்மேல் வைத்திருந்த காதலின் பொருட்டால் என்னை மன்னிச்சுக்கலான்னு கேளுங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், அந்த அம்மா சொன்னாங்களாம், அது தப்புங்க, அல்லாஹ் என் மேல காதல் வைக்க போய் தான் இந்த இரவுல என்னை முழிக்க வச்சான். அல்லாஹ் என் மேல வச்சிருந்த காதலின் போய் தான் என்னை இந்த இரவுல அழுகவும் வச்சான். அதனால அதை கொண்டு கேட்கிறேன்னு கேட்டாங்க. உங்களை சுப்ஹானல்லாஹ். அப்ப உங்களை தூங்க வச்ச ரப்பு என் மேல வச்சு காதலின் பொருட்கள் என்னை முழிக்க வச்சான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ் நம்ம மீது வச்சிருந்த கருணை, அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல், பிச்சை அல்லாஹ் நம்மளே முழிக்க வச்சிருக்கிறான். இது அல்லாஹ் நம்ம மேல செஞ்ச கருணை என்பது. இதோ உட்காந்து குதூகலம் பாட்டு படிச்சாங்க, தஃப் அடிச்சு பாட்டு படிச்சாங்க. யாராவது ரோட்ல போனா என்ன நினைப்பாங்க, சும்மா பொதுவா ரமலான் மாசத்துல உட்காந்து அழகா தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், நின்று ஒரு 50 ரக்காயத்து 100 ரக்காயத்து தொழுகலாம். ஏதோ உட்காந்து பயான் பேசிட்டு இருக்கிறாங்க, இல்லாட்டி பாட்டு பாடிட்டு இருக்காங்க, பாட்டு கச்சேரி நடத்துறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்பம் அல்லாஹ் தஆலா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட கிடைக்கல. அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கான் பாருங்க. இது அல்லாஹ் நம்ம மேல வச்ச பிச்சைக்கு இது ஒரு ஆதாரம் இல்லைங்களா? அல்லாஹ் நம்ம கேட்டு வாங்கணுமா? அவங்க எல்லாம் வந்து உண்ணாக்கு சாப்பிடுறாங்க, சொட்டை போறான் ஒருத்தன். அவன் சொல்வதால் இவன் சாப்பிட பிரியாணி புண்ணாக்கு ஆகுமா, இவன் சாப்பிட்ட பிரியாணி வந்து வைக்கோலா போகுமா? போகாது. அது மாதிரி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நீ முதல்ல வைச்சிருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு பக்கம் தூரமா அல்லாஹ் வச்சு வணங்குறாங்க ஒரு பக்கம் அல்லாஹ் வணங்காம இருக்கிறாங்க ஒரு பக்கம். நம்மளை அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு கூட்டத்தை விட்டு பாதுகாத்து அந்த அல்லாஹ் கூட இருக்கக்கூடிய இன்பத்தை பிச்சை கொடுத்தான். எதை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் நாம் மறந்திருக்கும் போதே அல்லாஹ் தஆலா அந்த பொருள்ல இருந்து நம்மளை ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு காலையில மிஸ்கின் வந்து சும்மா ஒரு செய்தி வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மனுஷர் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு. அதுல ஒரு பையன் இந்த உடல்ல வந்து இந்த பாடி பில்டிங் பண்றதுக்காக தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை சர்க்கார் பார்க்க வச்சாங்க. அதை பார்த்தோன்னே சர்க்கார் கல்புல போட்டாங்க, அவர் உடல் பயிற்சி செய்வதால் அவருடைய நெஞ்சு விரியுது, அவர் உடம்புலாம் இருகுது. இது மாதிரி நீ உட்காந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் திக்ர் மூச்சுல அல்லாஹு அல்லாஹ், அவர் தண்டால் உள்ள கீழே போயிட்டு மேல வராரு பாருங்க, போயிட்டு வராரு. அது மாதிரி நீ அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் செய்யி, உன் கல்பு ஸ்ட்ராங் ஆயிரும்பா. நீ கல்பு பில்டர் ஆயிருவ, அவர் பாடி பில்டர் ஆயிருவ, நீ கல்பு பில்டர் ஆயிருவ, கல்பு விரிவாயிரும். அவருக்கு நெஞ்சு விரிஞ்சிச்சு, உன் கல்பு விரிஞ்சாயிரும். அவரோட உடம்பு ஸ்ட்ராங் ஆச்சு, உன் கல்பு ஸ்ட்ராங் ஆயிரும். உன் கல்புல அல்லாஹ் வந்து உட்காந்துக்குவான். நீ அதை பிடிப்பான்னு சர்க்கார் உடனே போனை வச்சுட்டு சர்க்கார் நான் பாஸ் அண்ட் பாஸ் செய்ய வச்சாங்க. இது எப்படி வந்துச்சு? இது நம்ம திறமையா? அவங்க கால நிக்கிற பரக்கத்து, அவங்க காலில் உட்கார்ந்து பரக்கத்து. என்பர்களே, பார்க்கிற வஸ்துவோட அல்லாஹ் ஞாபகப்படுத்துறாங்க. பார்க்கிற வஸ்து, அந்த வஸ்துவை நம்மகிட்ட சொல்லுது, நான் தான் இருக்கிறேன், என்னை பார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா காட்டிக்கிட்டு இருக்கான். அன்பர்களே, தோழர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இன்பம்
அல்லாஹ் உடனே இருக்கக்கூடிய இன்பம், அல்லாஹ் தான் என்னை நிக்க வச்சுட்டு இருக்காங்கன்ற இன்பம், அல்லாஹ் தான் என்னை உட்கார வச்சுட்டு இருக்காங்கிற இன்பம், அல்லாஹ் தான் என்னை பேச வச்சுட்டு இருக்காங்கிற இன்பம், அல்லாஹ் தான் என்னை பார்க்க வச்சுட்டு இருக்காங்கிற இன்பம், அல்லாஹ் தான் என்னை கேட்க வைத்து கொண்டிருக்கிறான், என்னோடு இருந்து என்னை கேட்க வைத்து கொண்டிருப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. இத வாயில சொன்னா நன்மை கிடைக்கும், உணர்ந்து சொன்னா அல்லாவே கிடைக்கும். சர்க்கார் சொன்னாங்க, நீங்க தொழுதா சொர்க்கம் கிடைக்கும், நீங்க அல்லாஹ் கூட இருக்கிறான்னு தொழுதா விலாயத்தோட சொர்க்கம் கிடைக்கும்டாங்க சர்க்கார். அப்ப நம்ம கூட இருந்து நம்மை பேச வைத்து கொண்டிருப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. சும்மா சொன்னா கண்டிப்பா நன்மை கிடைக்கும், ஜஸா கூலி உண்டு. ஆனால் அல்லாஹ் கூட இருக்கிறான்னு சொன்னா அதுதான் கூலியே, அதுதான் கூலியே. சர்க்கார் சொன்னாங்க, சில அமல்கள் இருக்கு அந்த அமல்களுக்கு கூலியும் இருக்கு, சில அமல்கள் இருக்கு அந்த அமலே கூலி தான், அந்த கூலி தான் இந்த இடம், அந்த கூலி தான் இந்த அமல். லா இலாஹோட இல்மு இருக்குங்களே, இந்த இல்ம கத்துக்கிட்டு நன்மையை சம்பாதிக்கிறது இல்ல, இந்த இல்ம புழங்கினால் கூலி கிடைக்கிறது இல்ல, இந்த இல்மே இந்த ஹாலே இந்த உணர்வே நமக்கு கிடைச்ச கூலி தான் அன்பர்களே, அல்லாஹ் நமக்கு போட்ட பிச்சை தான் அன்பர்களே. எஜமா சொன்னாங்களே, அவர்கள் நன்மை வந்தால் வைத்துக் கொள்ள ஆசைப்படுவார்கள். எஜமா அவங்க சொன்னாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு தீமை வந்தால் திடுக்கிட்டு போவார்கள், நன்மை வந்தா அதை புடிச்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, யார்கிட்டையும் போயிடக்கூடாது. இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர, அல்லதீன எத்தகைய தொழுகையாளிகள் என்றால் பி சலாத்தியும் தாயிமுன் 24 hours நிரந்தரமாக தொழுது கொண்டு இருப்பார்களே, அத்தகைய தொழுகையாளியை தவிர. என்ன பாருங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 24 மணி நேரம் தொழுகையிலே இருப்பாங்களாம். அது என்ன தொழுகை? நம்ம 20 ரக்காய் தொழுகிறதுக்கு நமக்கு கால் வலிக்குது, 21வது ரக்காய் தொழுவு சொன்னா நம்மளால தொழுக முடியாது. நான் என்னைய சொல்றேன், நம்ம தொழுக மாட்டோம். 20 ரக்காயத்து முடியும் போது அப்பா அல்ஹம்துலில்லாஹ் 20 ரக்காயத்து முடிஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னோன்னே நமக்கு 4 சஹாபாக்கள் பேர் வந்துட்டு இருக்கும்போது உஸ்மான் நாயகம் பேர் வந்தோன்னா ஒரு குதூகலம் வந்துருது. அப்பா உஸ்மான் நாயகம் வந்துட்டாங்க, அடுத்து அலி நாயகம் தான் முடிஞ்சு, கிலாஃபத்து முடிஞ்சு, அடுத்து வந்து ஆட்சி மாறி அப்படின்னு நம்ம சந்தோஷத்தை சொல்றேன். ஆனா அவங்க 24 hours தொழுகையிலே இருப்பாங்களா? அது என்ன தொழுகை? நம்முடைய ஷேகுமார்கள் அப்படிப்பட்ட தொழுகைக்கு தான் நம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது என்ன தொழுகை? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மை புழங்கக்கூடியது. நேற்று பத்ர் சஹாபாக்கள் எஜமா சொன்னாங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பிராக்டிக்கல் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிப்பது தான் பத்ர்ன்னு சொன்னாங்க. நேற்று எஜமா அழகா நம்ம சொல்லி காமிச்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வது ஒரு தரம், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிவது 2வது தரம், லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்ப்பதுன்னா புலந்துவது, இது 3வது தரம், 4வது ஒரு தரம் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்வாகவே ஆகிவிடுவது. 4 தரம் இருக்கு. சஹாபாக்கள்ல இந்த 4 தரத்துக்கும் கொண்டு போய் பத்ர்ல கொண்டு போய் எல்லாம் நிக்க வச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமல் அந்த நைல் நதிக்கு போனாங்க, ஒரு தட்டு தட்டாங்க, நைல் நதி புலந்துச்சு, உள்ள போயிட்டாங்க, ஃபிரௌன் உள்ள போட்டு எல்லாம் மூடிட்டான். இது மாதிரி நம்ம சஹாபாக்கள் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாருங்க? கலீமுல்லா, மூசா அல்லாஹ்ட்ட பேசுறவங்க. நம்ம நபி யாருங்க? ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய காதலர். அந்த காதலர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பத்ர் போரு. இவங்க கலீலுல்லா, சும்மா கலீமுல்லா பேசுறவங்களுக்கு நைல் நதி துறக்குது. இங்க காதலிக்கிறவங்களுக்கு போர். அது என்ன போர்? நாங்க உம்ராக்கு சர்க்கார் பிச்சைல போயிருந்தப்ப எங்களுக்கு ஒரு கைடு அவர் சொன்னாரு, அவரு பிலால் சர்க்கார் முரீது, அவர் பேசிக்கிட்டே ஒரு போர்க்களமா காட்டிக்கிட்டே வந்தாரு. இதாங்க உகது போர் நடந்த இடம், அந்த இடத்துக்குலாம் ஏறி போய், உகர் போர் நடந்த இடத்துல ஒரு முறை மலைக்கு வெயிலா இருந்துச்சு, அங்க ஏறி போகாம இருக்கிறது நல்லது, கீழே இருந்து துவா செஞ்சுக்கலாம் அப்படின்றாரு. ஏங்க ஷஹீதான 70 சஹாபாக்களும் அந்த இடத்துல ஷஹீதானாங்க, அதனால அந்த இடத்துல நம்ம கால் படாம இருக்கிறது தான் நல்லது, ஒரு இடத்துல ஒரு சஹாபியோட ரத்தம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. சொல்லிக்கிட்டே வந்துட்டு திருப்பி வேன்ல ஏறிட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சஹாபாக்களுக்கெல்லாம் போர் செய்யறது இருக்கே அவங்களுக்கு ஒரு சடைவா தெரியாது, அவர் ஜாலியா இருக்கும். ஏன்னு கேட்டா போர் செய்யறது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா, ஏன்னா போருக்கு அவங்க போருக்கு போன நோக்கமே ரசூல்லா பார்க்கணும், நான் ரூஹ விடணும், எஜமா பார்க்கணும் எங்களையே, அவங்க பார்க்க எங்க ரூஹ விட்டுருணும். யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்காக எங்க ரூஹ கொடுத்துட்டோம்,
உங்களுக்காக எங்க ரூஹை நான் கொடுக்கணும், நீங்க பார்க்கணும், உங்க கண்ணு முன்னாடி அந்த செய்தியை செய்யணும். உஹது போர் நடந்துட்டு இருக்கும் போது, உஹது போரோ அந்த போர் குழி நோண்டிட்டு இருக்கிறாங்க, எஜமான் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, எஜமானும் சேர்ந்து வேலை செய்யறாங்க, சஹாபாக்கள்லாம் உற்சாகமா குழி வெட்டிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் காணா போயிட்டாங்க. ஒரு இடத்துல போய் ரசூல் தனியா இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிச்சாங்க அந்த கைடு. அந்த இடத்துக்கு பேர் சொன்னாங்க, மறந்துட்டோம், நம்ம இதுல இருக்கு. கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ் மறைஞ்சிட்டாங்க. சஹாபாக்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த பாலைவனத்து மண்ணு கரடு முரடான மண்ணு, கிட்டத்தட்ட 2 நாளோ 3 நாள்லயே குழி தோண்டணும். ரொம்ப ஆழமான, நம்ம கற்பனையில் நினைக்க முடியாத அளவுக்கு குழி, கிரெயின் போட்டு நோண்டினாலே 3 நாளும், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான குழி நோண்டணும். சஹாபாக்கள் சாப்பிடாம நோண்டிட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் காணோம். எல்லாம் தேடிட்டு நேரா அப்படியே ஒருத்தரா சுத்துறாங்க, எஜமான காணா அப்படின்னு தேடுறாங்க. ஏன்னா ஆயிஷா அம்மாட்ட வராங்க, ஆயிஷா அம்மா இங்கேயும் வரலையே, ஒருவேளை இங்க இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. மலையில நின்று ஒரு குகையா அந்த இடத்துல நின்று தொழுதுட்டு இருக்காங்க. தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டாங்களா, திருப்பி ஆனந்தம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்துட்டு திருப்பியும் போய் குழி நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு போர் செஞ்சாங்கல்ல, அவங்க செஞ்ச நோக்கமே ரசூலுல்லாஹ் பார்க்கணும், நாங்க அல்லாஹ்வுக்காக எங்க உயிரை விடணும். பத்ர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க வர்றது என்னை அடிக்கத்தான், என்னை அழிச்சுட்டா மொத்தமா முடிஞ்சிடும், என்னை அழிக்கத்தான். நீங்க என்ன சொல்றீங்க, வர்றீங்களா வரலையா, உங்க முடிவு என்ன? என்னை அழிக்கதான் வர்றாங்க, அவங்களுடைய நோக்கம், அவங்களுக்கு தேவையானது நான் மட்டும்தான், நீங்க எல்லாம் இல்ல. உங்களெல்லாம் அவங்க உங்களுக்கு போர் செய்யணும்னு இல்ல, எங்கள்கிட்ட போர் செய்யணும்னு தான் வர்றாங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்து மாதிரி நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போய் போர் செஞ்சுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்களா? எங்களுடைய கூட்டத்தில் கடைசி ஒருவர் இருக்கும் வரை உங்கள் உயிர் போகாமல் நாங்கள் பாதுகாப்போம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க காதல், அவங்க எல்லாம் காதலர்கள். அந்த காதலுக்கு காரணம் என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் இலா. அவங்க கேள்விப்படாத ஒரு வாழ்க்கையை கத்து கொடுத்தாங்க, அவங்க பார்க்காத ஒரு இறையை பார்க்க வச்சாங்க, அவங்க பார்க்கறதெல்லாம் இறையாக்கி வச்சிருந்தாங்க. பார்க்கறதெல்லாம் ஒரு இறைவன், லாத்து ஒரு இறை, ருஸா ஒரு இறை, அவங்க கல் எடுத்துக்குவாங்க அது ஒரு இறை, மழை பெய்யும் அது ஒரு இறைவன், புயல் அடிக்கும் அது ஒரு இறைவன், வெயில் அடிக்கும் அது ஒரு இறைவன், பார்க்கிறதெல்லாம் இறையாக்கி வச்சிருந்தாங்க. வெளியில நம்ம உள்ள வச்சிருக்கிறோம், நம்ம சிறுக்கே ஜலி செய்யல, அல்ல நம்ம சிறுக்கே ஜலியை விட்டு பாதுகாத்தான். சிறுக்கே ஜலி என்னங்க? நிரந்தர நரகம், நிரந்தர நரகத்தை அல்ல நம்மளை பாதுகாத்தான். ஆனால் சிறுக்கே கஃபி, சிறுக்கே அக்ஃபா, சிறுக்கே கஃபியுல் அக்ஃபாவுடைய அந்த 3 சிறுக்கும் நம்ம கல்புல உட்கார்ந்து இருக்குது. அதனாலதான் ஹவுசனாய சொன்னாங்க, ஏ முஸ்லீமே, உனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வெக்கம் இல்லையா? உன் கல்புல 1000 சிருஷ்டிகளை கல்புல வச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது. அப்ப அவங்க அந்த சஹாபாக்கள் ஒன்னொன்னும் பார்க்கறதெல்லாம் இறையாக்கி வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு லா, இதெல்லாம் இலா இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளிலும் ஐனாக இருக்கிறானே அவன் தான் உன் இறைவன் சொன்னாங்க. நம்ம சேகநாதன் சொல்லி கொடுத்தாங்க, லா நஃபி செய்து இல்லா இஸ்பாத் செய்து, லா எங்க நஃபி செய்தோ இல்ல அங்கதான் இஸ்பாத் செய்துன்னாங்க. லா நஃபி இங்க, இஸ்பாத் அங்க இல்ல. லா இந்த தண்ணி என் தாகத்தை பூர்த்தி செய்யவில்லை, மாறாக அங்கே இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்யறான், இல்ல இந்த தண்ணி என் தேவையை பூர்த்தி செய்ய. லா நஃபி செஞ்சுச்சு, இஸ்பாத் அங்கதான், தண்ணியில் ஐனா இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்யறான். அன்பர்களே, தோழர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் குதூகலம்னு படிச்சாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னைக்கு நம்ம குதூகலமா இருக்கா இல்லைங்களா? நம்ம கல்புல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லைங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதே நமக்கு சந்தோஷம். சர்க்காருடைய பிச்சையில வீட்டுல உட்காந்து சாப்பிடும் போது நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது ஒரு பக்கம், நம்ம வீட்டுல இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. என்ன மாதிரி நம்ம சேகனா என்னோட புரட்சி செஞ்சிருக்காங்க, நம்ம வீடுகள்ல புரட்சி செஞ்சிருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி சாப்பிடுமா அப்படின்னா, எங்க வீட்டுல சர்க்கார் பிச்சையில இருக்க 5 வயசு புள்ள ஒரு முட்டாய் கொடுத்தாலும் இந்த முட்டாய் கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. எங்க அத்தாவின் சூரத்தில் இருப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா, எங்க அம்மாவின் சூரத்தில் எனக்கு சமையல் செஞ்சு கொடுத்தவங்க யாரும் இல்லை இல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. இப்ப சேகநாயகத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம வீட்டுல எவ்வளவு புரட்சி செஞ்சிருக்கு, நம்ம பிள்ளைங்கள எவ்வளவு புரட்சி செஞ்சிருக்கு. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தான் உன் தேவையை பூர்த்தி செய்யறான். அன்பர்களே, அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ர்கள்ல மேலானது லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல திக்ர்கள்ல மேலானது லா இலாஹ இல்லல்லாஹ். எஜமா சொன்னாங்க,
அல்லாவை நினைவு கூறுங்கள், அல்லாவை திக்ரு செய்யுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அல்லாவை திக்ரு செய்யறதுக்கு ரொம்ப லேசான வழியும் ரொம்ப உயர்வான வழியும் சிந்திச்சு பார்த்தா, மொத்த குர்ஆனை அலசி பார்த்தா, மொத்த ஹதீஸை எடுத்து பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் விட்டா வேற வழியே இல்லைன்றாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மு மட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய புழக்கங்கள் மட்டும் இல்லைன்னா நீங்கள் அல்லாவை திக்ரு செய்யறது ரொம்ப கஷ்டமாயிரும். சும்மா எவ்வளவு நேரத்துக்கு மிஷின் வச்சுட்டு அல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இதெல்லாம் சொன்னா தஸ்பீஹ். சர்க்கார் சொன்னாங்க, கண்ணு இருக்குதே இது பார்க்கக்கூடிய வஸ்து, காது இருக்குதே இது கேட்கக்கூடிய வஸ்து, நாவு இருக்குதே இது பேசக்கூடிய வஸ்து, மூக்கு இருக்குதே முகரக்கூடிய வஸ்து, கல்பு இருக்குதே இதுதான் நினைக்கக்கூடிய வஸ்து. நீ நினைவு திக்ர் எங்க செய்யணும்? கல்புல செய்யணும். நீ வாயில நீ எவ்வளவு பெரிய தஸ்பீஹ் மணி வச்சு உருட்டிக்கிட்டே இருந்தா தஸ்பீஹுக்கு நன்மை கிடைக்கும், ஆனா அல்லாஹ் கிடைக்க மாட்டான். அல்லாஹ் கிடைக்கணுமா? கல்புல நீ அல்லாஹ் கொண்டு வரணும். கல்புல எப்படி அல்லாஹ் கொண்டு வர்றது? கல்புல எப்படி அல்லாஹ் கொண்டு வர்றது? நம்ம சிரிச்சுகளை தான் புழங்கிக்கிட்டே இருக்கிறோமே. காலையில எந்திரிச்சதுல இருந்து முத எந்திரிக்கிறோம், எந்திரிச்சோடனே பிரஷ் எடுத்து பல்லு விளக்குறோம், பிரஷ் பேஸ்ட் அதான் நம்ம தேவைப்பட்டுச்சு. அடுத்து தண்ணி எடுத்து வாய்க்கு பிடிக்கிறோம், அந்த தண்ணி தான் நம்ம தேவைப்பட்டுச்சு. அடுத்து டவல் எடுத்து முகத்தை துடைக்கிறோம், அந்த டவல் தான் நம்ம தேவைப்பட்டுச்சு. அடுத்து வீட்டுல வந்து சாயா குடிக்கிறோம், அந்த பால், அந்த டீ தூள், அந்த சர்க்கரை, அந்த தண்ணி, இந்த நாலும் மிக்சட் ஆகி ஒரு டீ வருது, அந்த டீ தான் நம்ம ஒரு சுறுசுறுப்பு கொடுக்குது காலையில. அடுத்து காலையில டிஃபன் சாப்பிட்றோம், அதுல தோசை கொடுக்குறாங்க, அதுல அரிசி உளுந்து அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் சிருஷ்டிகள் மாறி 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 சிருஷ்டிகளோட புழக்கத்திலே இருந்துகிட்டே இருக்கிறோமே, எப்படி நம்மள அல்லாஹ்வின் பக்கம் திருப்பவே முடியும்? ஒண்ணுமே கொடுக்கல அல்லாஹ் தஆலா. ஜாலியா நீங்க உட்காந்துக்குங்க. யானைக்கு பாருங்களா, சர்க்கார் சொல்லுவாங்க, யானைக்கு பாத்தீங்களா தேவை ரொம்ப கம்மி, ஒண்ணுமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு கட்டு கரும்பு போட்டுனா சப்பி சாப்பிட்டு பேசாம உட்காந்து, ஒரு கட்டு கரும்பு ஒரு தொட்டில தண்ணி இருந்தா போதும், குடிச்சிட்டு பேசாம போய் படுத்துக்கும். வேற எந்த தேவையுமே அதுக்கு இருக்காது. ஒரு மாட்டுக்கு ஒரு கட்டு வைக்க போல போட்டா சாப்பிட்டுட்டு பேசாம உட்காந்து அசை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கும். அது வேற எந்த வேலை, வேற எந்த தேவையும் அதுக்கு இல்லை. அதுக்கு ட்ரெஸ் தேவையில்லை, செருப்பு கடை தேவையில்லை, நகைக்கடை தேவையில்லை, ஒரு சட்டை கடை தேவையில்லை, ஒரு தேங்காய் எண்ணெய் தேவையில்லை, அதுக்கு சீப்பு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இது மாதிரி அல்லாஹ் வச்சு திக்ர் செய்ய சொன்னா செய்யலாம். ஆனா அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளையே கட்டிக்கன்னு அவ்வளவு கொடுத்துட்டான். காலைல எந்திரிச்சிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தேவை 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 தேவைன்னு வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஷேகுமாருடைய சூரத்தை அல்லாஹ் வந்து கொடுத்துட்டான். இந்த எல்லா தேவையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். என்ன மாதிரி தேவைகள் அல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க பாருங்க. வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் தஆலா தவிர வேறு யாரும் இல்லை. நீ வணக்கத்திற்கு தகுதியானவன் தான், நீ அங்க இருந்துக்க, வணங்குற நான் இங்க இருந்துக்கிறேன். வணங்கப்படுபவன் மேல, வணங்குபவன் கீழே. இவனுக்கு நிறைய வேலை இருக்கும், வணங்குபவனுக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் டைம் கிடைக்கும் போது அவன் தான் படைச்சானாம், அவன் தான் தேவையை பூர்த்தி செய்யறானா, அவன் தான் உணவு கொடுத்தானாங்கிற கால கடமைக்கு தொழுகிறது, கடமைக்கு நோன்பு வைக்கிறது, கடமைக்கு வேற வழியே இல்லாம ஜக்காத்து கொடுக்கறது, கடமைக்கு வேற வழியே இல்லாம ஹஜ்ஜி செய்யறது, இப்படி வாழ்ந்துட்டு இருந்த நம்மளைய அவன் நீ வணங்குபவன் இங்க, வணங்கப்படுபவன் அங்க இல்ல. வணங்குபவன் எங்க இருக்கிறானோ அங்கதான் வணங்கப்படுபவன் இருக்கிறான்ப்பா அப்படின்னு சர்க்கார் காட்டி கொடுத்தாங்க. சர்க்கார் காட்டி கொடுத்து உன் தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான், அல்லாஹ் கொண்டுதான் அவன் தேவை பூர்த்தி ஆகுதுன்னு காட்டி கொடுத்தோன்னே இப்ப நம்ம குதூகலம் வருது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தேவை பூர்த்தி ஆகும் போதும் அல்லாஹ் தான் என் தேவை பூர்த்தி செஞ்சான், அல்லாஹ் தான் என் தேவை பூர்த்தி செஞ்சான். இந்த காசு என் தேவை பூர்த்தி செய்யல, இந்த பணம் என் தேவையை பூர்த்தி செய்யல. நீங்க நம்ம தர்மம் கொடுக்குறோம், சர்க்கார் பிச்சையில கொடுக்கும் போதே சர்க்கார் இன்பமா கொடுக்க வச்சாங்க. மினல்லா இல்லல்லா, நான் கொடுக்கல, மினல்லா இல்லல்லா, அல்லாஹ்வோட இருந்து அல்லாஹ்ட்ட போகுது. நான் கொடுக்கல, என் காசை கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொன்னா, நீ உன் காசை கொடுக்காத, உங்க அப்பா மூட்டு காசையும் கொடுக்காத, நான் கொடுத்ததை நீ கொடுன்ற அல்லாஹ் தஆலா, நான் கொடுத்ததை நீ கொடுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அவன் கொடுத்துட்டான் அப்படின்னு விளங்குறதுக்கு என்ன, அவன் கொடுத்தான்னு எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? இந்த ஆயத்துக்கு அவன் கொடுத்தான்னு ஒத்துக்குங்க அப்படின்னு யாராவது சொன்னா, யாரு சொன்னாலும் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படி? நான் தான் அவன் தான் கொடுத்தா ஒத்துக்கிறோம், ஆமாம். சர்க்கார் சொன்னாங்க நம்ம ஈமான் இருக்கமா, இது ஆமாம் ஈமான், அவன் தான் கொடுத்தானாம் அப்படி என்று நம்ம ஒத்துக்கொள்ளணுமாம். ஒத்துக்கொண்டாச்சு. ஆனா நான் தான் காலில இருந்து கடை திறந்து சம்பாரிச்சு வெயில்ல அலைஞ்சு மழையில அலைஞ்சு கஷ்டப்பட்டு 4 பேர்த்த பேச்சு வாங்கி திட்டு வாங்கி பல அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இப்படிலாம் கொடுத்து சம்பாதிக்கிறேன். ஆனா அவன் கொடுத்தானாம் என்று ஒத்துக்கொள்ளணும். அப்ப நம்ம கல்புல இருந்து அந்த காசு வரமாட்டேங்குது வெளியே, அந்த காசு வெளியே வரமாட்டேங்குது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் கொடுத்தாண்டு கத்துக்கணுமா? அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி, நாம் சுயமாக இல்ல,
நம் சுயமா சம்பாதிக்கல, நம்முடைய ஜாத்தை கொண்டு, நம்முடைய சிஃபாத் இல்ல, நம்முடைய அஃபால் இல்ல, நம்முடைய ஆசார் இல்ல, இந்த லகுல் முல்கு சமாவாத்தி வல்லர், அனைத்து இடங்களான மில்க், அனைத்து இடங்களான சொத்துக்களுக்கு அல்லாஹ் தான் சொந்தக்காரன் அப்படின்ற இல்மு வரணுமா? ஷேகுமார்கள்ட்ட வந்தாதான் கத்துக் கொடுப்பாங்க. ஷேகுமார்கள் தான் நமக்கு கத்துக் கொடுத்தாங்க. நம்மளை போன்ற அற்பர்களுக்கு, நம்மை போன்ற பாவிகளுக்கு நாம் கேட்காமலே அல்லாஹ் ஷேகுடைய சூரத்துல கத்துக் கொடுத்தோம். நம்ம கேட்கவே இல்லை, இதெல்லாம் கத்துக்கணும் நம்ம ஆசைப்படவே இல்லை. ஷேக கொடுத்து, ஷேக கூட இருக்க வச்சு, ஷேகிட்ட இருந்து நமக்கு அந்த இல்ம அல்லாஹ்தால கத்துக் கொடுத்து, அல்லாவே அந்த இல்ம நம்ம புலங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கொடுக்கும் போது ஷேகநாயத்துடைய பிச்சரை கொடுக்கும்போது, ரப்பே என் நிஸ்பத்துல இருந்து நீதான் என்னை கொடுக்க வைக்கிற, அது கொடுக்கறதுக்கு இராதா ஒண்ணுது, அது கொடுத்திருக்க ஹயாத்து ஒண்ணுது, அதை கொடுத்திருக்க இல்மு ஒண்ணுது, அதை கொடுக்கறதுக்கு இராதா நாட்டம் இருக்கணும். நான் சுயமா கொண்டு போய் கொடுக்க முடியாது, நாட்டம் ஒண்ணுது. அதை கொடுக்கற குதிரத்து, கையை அசையணும், கை அசைற குதிரத்து ஒண்ணுது. அதை கொடுக்கறதுக்கு சமாத்து கேள்வி இருக்கணும், அதை பார்க்கறதுக்கு பசாரத்து இருக்கணும், அதை பேசுறதுக்கு கலாம் இருக்கணும். இந்த 7 சிபத்து நீதான் கொடுத்த ரப்பே. ஷேக் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு 7 நகைகளை மாட்டி விட்டுருக்கிறான்ப்பா. 7 நகைகள். என்ன நகை? இந்த உடம்புல மையத்துங்கிற இந்த உடம்புல சதா மையத்தா இருக்கிறப்போ அல்லாஹ் ஹயாத்துங்கிற முதல் நகையை போட்டு விட்டான். அந்த ஹயாத்து அல்லாஹ் கொடுக்க போய்தான் நம்மள 4 பேர் மதிக்கிறாங்க. இப்ப நம்ம மையத்தா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களே, நம்ம வீட்டுல நம்மளை வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு நாள் தான் வச்சிருப்பாங்க. காலையில மௌத்தானா இன்னைக்கு நைட்டு இல்லை அடுத்த நாள் காலையில நம்மளை தூக்கிடுவாங்க. எவ்வளவு பாசக்காரவங்களா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பாசமுள்ள தாயா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பிரியமுள்ள மனைவியா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பாசமுள்ள பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், ஒரு நாள் தான் நம்மளை வச்சிருப்பாங்க. இப்ப இந்த ஹயாத் யாருது? அல்லாஹ் கொடுத்த பிச்சை. இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல் ஹய்யுல் கய்யூம், நான் மட்டும்தான் ஹயாத்தாளனா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அவன் மட்டுமே ஹயாத்தா இருக்கும் போது அவனுடைய ஹைங்கிற அந்த பருத்தவை, அவன் ஹைங்கிற ஹயாத்துங்கிற அவனுடைய தன்மையை இந்த மையத்துடைய நம்மள கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்டா, எங்கேயோ இருந்து கொடுக்கல, நம்ம கூட இருந்தே நமக்கு அந்த ஹயாத்தை அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கான். இது முதல் நகை. 2வது நகை என்ன? இல்மு, அறிவு. நமக்கு ஹயாத்தை மட்டும் கொடுத்து போட்டு அல்லாஹ் மூளையெல்லாம் இருக்குது, நல்லா நடக்கிறோம், எல்லாம் செய்யறோம், ஹயாத் இருக்கு, என்ன அவருக்கு அறிவு மட்டும் இல்லைங்க. யாராவது நம்மளை சேர்த்திக்குவாங்களா? எந்த மதரசால நம்மளை சேர்த்திக்குவாங்களா? எந்த ஸ்கூல்ல நம்மளை சேர்த்திக்குவாங்களா? எந்த கடையில நம்மளை சேர்த்திக்குவாங்களா? யாராச்சும் நமக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? இந்த ஊர்லயே, இந்த ஊர்ல மொத்த ஜங்ஷன்ல அவருக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குங்க அவர் பேர்ல, சரி அவருக்கு உங்க பொண்ணை கொடுங்க, தேவையில்லைங்க. அவருக்கு நகை இடமே இல்லாட்டும் பரவாயில்ல, நைட்ல சிரிப்பாரு கொஞ்சம் அப்பப்ப அப்படின்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த இல்முங்கிற தன்மை அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. அவனுக்கு மட்டுமே சொந்தமான அந்த இல்மை அல்லாஹ் தஆலா தன் கருணையால, தன்னுடைய கிருபையால, காசிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொருட்டால நமக்கு அந்த இல்முடைய பர்த்தவை நம்ம மேல அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த இல்மை கொடுத்து நம் தேவையை பூர்த்தி செஞ்சவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். இது 2வது நகை. இதெல்லாம் நம்ம நிஅமத்தினே நினைச்சதில்லை. இந்த ஹயாத் நம்மளா ஹயாத்தா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். கொஞ்ச நாளைக்கு ஹயாத்தா இருப்போம், ஒரு வயசு வரும், 60-70 வயசு வரும், வயசாகும், அப்போ ஒரு நோய் வரும், மௌத்தா போயிரும், அப்படி நம்ம நினைச்சிட்டோம். இந்த ஹயாத்து நம்மள்ட்ட மாட்டிக்கிச்சு நம்ம நினைச்சோம் போல. இந்த இல்மு நம்மளாம் பாத்தீங்களா, நான்லாம் கரெக்டா யோசனை பண்ணுவேங்க. நான் ஒரு வேலையை செஞ்சேன்னா யோசனை பண்ணி செஞ்சேன்னா கரெக்டா செஞ்சிருப்பேன். நான் செஞ்சேன்னா அந்த வேலை தப்பே ஆகாது. அந்த இதை நம்ம போட்டுக்கிறோம் பாருங்க, காம் மௌலா நாம் பந்தாட்டாங்க சர்க்கார். செய்ய வைக்கிறது அல்ல, பேர் இந்த பயலுக்கு காம் மௌலா நாம் பந்தா, செய்ய வச்சவன் அல்ல, பேர் இந்த பயலுக்கு நீ வச்சுக்க போன் கொடுத்தான். அது மாதிரி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்ம ஷேகிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் காம் மௌலான்னு தெரிஞ்சு, இல்லைன்னா நான் மட்டுமே நம்மளே தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டோம், நம்மளா சிந்திச்சோம், நான்லாம் கரெக்டா அவர் சரியான அறிவாளிங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப 2வது அறிவு இல்மு என்ற இந்த நகையை அல்லாஹ் நமக்கு மாட்டி விட்டான். 2 நகையாச்சுங்களா? அடுத்தது இராதா, நாட்டம் இருக்கணும். நாட்டம் இல்லைன்னா நாம் சுயமாக நாட முடியாது. நமக்கு நாட்டத்தை கொடுக்கறது அல்லாஹ், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படி நடந்துக்கணும். நாட்டத்துக்கு உதாரணம் என்னன்னு பாருங்க. இப்ப நாம எல்லாம் ஜாலியா வீட்டுல உட்காந்துருக்கிறோம், அழகான சட்டை போட்டு அத்தர் போட்டு நிம்மதியா வீட்டுல உட்காந்துருக்கிறோம். நாளைக்கு காலையில சாக்கடை வாடுறவர் வருவார், அவர் வாட்டில் சாக்கடை வாரி ஓரமா போடுவார், குப்பையை அழுட்டு போவார். அவங்க என்னைக்காச்சும் அவங்களுடைய சொந்த இராதா வருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை அவங்க செய்யவே மாட்டாங்க. இவன்லாம்
அல்லாஹ் கிராஸ் பண்ண முடியல, மேலே உட்கார்ந்து இருக்கான். சகிக்க வச்சு இது நாட்டத்தை கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்ல அப்ப நம்ம வீட்டு டிரைனேஜ் எல்லாம், அப்ப செப்டிக் டேங்க் எல்லாம் முதல்ல வீட்டுல தொட்டி மாதிரி வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் நேரா சாக்கடையில கனெக்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி அவன் சாக்கடையை சுத்தம் பண்றான். இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் அவனுக்கு அந்த வேலையை அவனுக்குன்னு நேர்ந்து விட்டப்பட்ட வேலையா, இல்ல அவனுக்கு அதனால நிறைய காசு கிடைக்குதா? நம்மளை விட கேவலமா தான் இருக்கிறான். நம்மள்ட்ட ஐயா கொஞ்சம் ஒரு வீட்டை சுத்தம் பண்ணிட்டேன், கொஞ்சம் காசு கொடுத்தா நல்லா இருக்கும், நம்மள்ட்ட 100 ரூபா நம்ம அதை கொடுக்கறதுக்கு பெரிய யோசனை பண்ணி கொடுப்போம், அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த நாட்டம் யாருக்கு மூலம், யார் மூலம் அவனுக்கு கொடுத்தா? சர்க்கார் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, ரோட்ல போய் சர்க்கார் சொல்ல அப்துல்லா சஜாதா நம்ம பட்டமளிப்புலக்காக வந்தாங்க. அப்ப வரவேற்கிறதுக்காக மிஸ்கின் அசர் சஜாதெல்லாம் போயிருந்தோம். அங்க முன்னாடி திருவாவணம் பைபாஸ் முன்னாடியே போயிட்டோம். அங்க வந்தாங்க, கூட்டிட்டு வந்தோம். அங்க லாட்ஜில் சர்க்காரை தங்க வச்சோம். எஜமா சொன்னாங்க, வர வழியில எனக்கு ஹைரான் ஆயிடுச்சு மூலா, பார்த்தோம் தென்னை மரத்து மேலே ஏறி தேங்காய் பறிச்சு போடுறான், ஒருத்தன் கீழே ரெண்டா உரிச்சுக்கிட்டே நிக்கிறான் மூலா, எனக்கு பார்த்தோன்னே இதா போயிடுச்சு. அவன் மட்டும், ஏயா நீ பாட்டுல வீட்டுல உட்காந்துட்டு தேங்காய் திம்பு, நான் வெயில ஏறி மேலே ஏறி பிச்சு போடுவேனா? அதெல்லாம் முடியாது, போயான்னு ஏசி போட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டோன்னா நம்ம எப்படி மூலம் தேங்காய் சாப்பிடுறது, நம்ம எப்படி சட்னி சாப்பிடுறது, நம்ம எப்படி தேங்காய் எண்ணெய் பூசுறது, நம்ம வீட்டுல எப்படி தேங்காய் பால் குடிக்கிறது? அவனுக்கு அந்த நாட்டத்தை கொடுத்து மேலே ஏறி வெயில்ல அவன் பிச்சு போட்டு கீழே வந்து நின்று முடிச்சுக்கிட்டே நிக்கிறான். வெயிலுமா சட்டை கட்டெல்லாம் கழட்டி போட்டு, அந்த கேவலத்தெல்லாம் பார்க்காம சட்டை கட்டெல்லாம் கழட்டி போட்டு வெயில் அப்படியே வேர்த்து ஊத்த வேலையில குளிக்கிறான். பார்த்து எனக்கு ஹைரான் ஆயிடுச்சு மூலா அப்படின்னு சொன்னாங்க. அசோஜ்மான்ட்ட சொன்னாங்க. இப்ப அந்தந்த வேலை செய்யறவனுக்கு அந்தந்த நாட்டம்ங்கிறது இஷ்டம். அந்தந்த இஷ்டத்தை அல்லாஹ் போட்டான். அப்ப கூட்டுறவன், அந்த கழுவுறவன், அந்த சாக்கடை வாடுறவன், இவன் மட்டும் அந்த இஷ்டம் அவனுக்கு சுயமா இல்லைண்டா, அவனுக்கு சுயமா இஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி போட்டு போயிடுவான். நம்ம பொழப்பு நாரி போயிடும். நம்ம தான் போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். கருப்போட கருப்பா இருக்கும். அதுலயே உட்கார்ந்து அந்த லாரிக்கிலேயே சமைச்சு சாப்பிட்டு மட்டும் அதோட 2 மடங்கு அழுத்து அதை 100 நாள் தொடர்ந்து 2 நாள் போட்டு போறாங்க. அப்ப இந்த நாட்டம்ங்கிற இராதா இருக்குங்களே, அதை அவன் கையில வச்சிருக்கிறான் போல. அவன் கையில வச்சுக்கிட்டு யாரு என்ன நாடுறானோ அதை செய்ய வைப்பான். ரெடிமேடு கடைக்கு நாடுறவங்கள ரெடிமேடு செய்ய வைப்பான். ரெடிமேடு கடைக்கு போய் பாருங்களேன், நோம்பே பாதி பேர் வைக்க மாட்டாங்க. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், மிஸ்கின்னு. அப்ப அவர்கிட்ட ஏதாச்சும் கேட்டேன், முஸ்லீம் கடைக்கு தான் போயிருந்தேன், முஸ்லீம் எங்க நோம்புலாம் வைப்பீங்களாங்க அப்படின்னு கேட்டேன். அட ஏங்க நாங்களாம் நோம்பு வைக்க முடியாதுங்க, பெரிய சிரமங்க. என்னங்க சிரமம்? நோம்பு நான் சர்க்கார் பிச்சுல பயான் செய்றேன், பத்ரு போர்லலாம் அந்த அப்படியே வெயில நின்றுட்டு தாகம் தண்ணி குடிக்காம போர் செஞ்சாங்க. அதை விட நான் கஷ்டப்படுறேங்க அப்படிங்கிறாரு. என்ன கஷ்டப்படுறீங்க? ஒரு சேலை எடுக்கிறதுக்குள்ள 50 சேலையை பார்ப்பாங்க. அது மேல குடோன்ல போய் எடுத்துட்டு வந்து 50 தடவை மேலே ஏறி இறங்கிடுவேன். எடுத்து வந்து உரிச்சு காட்டினா கடைசியாக வேணான்ட்டு போயிடுவாங்க. அதை பூரா மடிச்சு வைக்கணும். நான் இத்தனை வேலை செஞ்சா எவ்வளவு தண்ணி தான் ஓடிக்கும் அப்படிங்கிறாரு அவரு. அப்ப பாருங்க, அவர் வீட்டுல தூக்கி போட்டு, ஐயா ரெடிமேடுக்கெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுப்பா, இதெல்லாம் நோன்பு வைக்க முடியாது போல இருக்கு, கஷ்டப்பட்டு தூக்கி போட்டு போயிட்டாரு. நம்ம யாரு ட்ரெஸ், எங்க போய் ட்ரெஸ் வாங்குறது? நமக்கு மெடிக்கல் கடை வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு மெடிக்கல் வைக்கக்கூடிய நாட்டத்தை கொடுத்தது அல்ல. மார்க்கெட்ல காலையில நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம், நைட்டு 11 மணிக்கெல்லாம் வந்து காய்கறி எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருது ஃப்ரெஷ்ஷா. நம்ம காலையில போய் காய்கறி வாங்குறோம், நைட்டு பூரா முடிச்சிருந்து யாரு கொண்டு வந்து மூளை வைக்கிறா? யாரு? நம்ம செய்யறோமா? நம்ம தேவைக்காக யாரே ஒருத்தரை கொண்டு எல்லாம் வேலை வாங்கிட்டு வர்றான். அவங்களுக்கு அந்த நாட்டத்தை கொடுத்தது அல்ல. இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம், 3 மணிக்கு போவோம், இன்ஷா அல்லாஹ் மதரசாக்கு போவோம். 3 மணிக்கு போயிட்டு ஃபஜ்ருக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் பாத்தீங்களா? 4:30க்கு எந்திரிச்சு பார்த்தாலே எங்க வீட்டு பக்கத்துல அந்த அம்மா உட்காந்து பால் கறந்துட்டு இருப்பாங்க. 4:30 மணிக்கு நம்ம 8 மணிக்கு உட்காந்து டீ குடிக்கிறதுக்காக, நோம்பு காலம் முடிஞ்சு நம்ம 8 மணிக்கு டீ குடிக்கிறதுக்காக காலை 4:30 மணிக்கு உட்காந்து பால் கறக்குறாங்க. அந்த அவங்களுக்கு அந்த இராதாவை கொடுத்தது அல்ல, சுயமா இராதா இல்ல அவங்களுக்கு. இப்ப இந்த இராதாவெல்லாம் வைத்து கொண்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர் யாரும் இல்லை. இல்ல இராதாவுடைய அந்த சிந்தனையில ஒரு நிமிஷம் போய் பாருங்க. நம்மளே அந்த இராதாவை அல்லாஹ் வைக்கல. மதரசாக்கு சர்க்கார் சொல்லுவாங்க, 100 பேர் ஃபர்ஸ்ட் ஜும்மால சேர்ந்தா ஒரு 10 பேர் தான் வர்றாங்க, 90 பேர் வெளியே போயிடுறாங்க. அந்த 10 பேத்துக்கு இராதாவை கொடுத்தது யாரு? அல்லாஹ். அந்த 90 பேத்துக்கு இராதாவை கொடுத்து வெளியே அனுப்பிச்சது யாரு? அல்லாஹ். அப்ப இந்த ஹைரான இராதாவை கொடுத்து நம்மளை உட்கார வைத்திருப்பவன் யாரும் இல்லை. மூணாவது நகை எல்லாம் மாட்டி விட்டான். ஹயாத்து, இல்மு, இராதா. அடுத்து குதிரத்து. குதிரத்துங்கிறது ஆற்றல். இந்த ஆற்றல் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். கை கால் அசைறது, கண்ணுக்கு பக்கத்துல ஒரு இமை மூடி திறக்குது பாருங்க, அதுக்கு குதிரத்து வேணும். குதிரத்து இல்லாம மூடி திறக்காது. நம்ம
எஜமா அசோஜமா ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாங்க முந்திலாம். நாகூர்ல ஒரு எஜமானுடைய முறியது ஒருத்தவங்க இருந்தாங்களாம். முறியதோ தெரிஞ்சவங்களோ பார்க்க போயிருந்தாங்களாம். அவங்களுக்கு இந்த கண்ணு மூடி மூடி திறக்கிற அந்த இது போயிடுச்சு. அவர் பேசணும்னா அவருடைய தூக்கி பிடிச்சி எஜமா வந்திருக்கீங்களா, வாங்க எஜமா அப்படின்னு அது திருப்பி விட்டாருன்னா போயிடும். நம்ம அப்படி இல்லை, நம்ம பாட்டில் உட்காந்துருக்கோம். கண்ணு தானா திறக்குது மூடுது, திறக்குது மூடுது, திறக்குது மூடுது. நாவு தானா ஆட்டிக்குது. அதே மிச்சர் கிச்சர் மாட்டிச்சு வச்சுக்கீங்களேன். சாப்பிடும்போது நம்ம பாட்டில் பயன் கிட்ட இருப்போம். நாக்கு உள்ள போய் வேலை பார்த்து விட்டுரும். கடை கடன் மிக்சி அரைக்கும் போது பார்த்துருக்கீங்களா இல்லையா? தண்ணி ஊற்றி விட்டு லேசாடு வலிச்சு உள்ள போட்டு விட்டு திருப்பி மிக்சி போட்டு டர்ன்னு ஓடும். அது மாதிரி கிரைண்டர் ஓடும்போது லேசா கை ஒன்று வச்சிருப்போம். அதில் அப்படியே தள்ளி 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 விடும். நாக்கு அது மாதிரி அங்கிட்டு போய் கடை கடன் எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும். எடுத்து விட்டு உள்ள கொண்டு போயிடும். தேவையில்லாத டக்குன்னு துப்பி விட்டுரும். அப்ப அந்த நாக்கு குவத்து கொடுத்தது யாரு? நம்மளா கொடுத்தோம்? நம்ம கொடுத்தோமா? நம்ம அத்தா அம்மா கொடுத்தாங்களா? நம்ம உஸ்தாது கொடுத்தாங்களா? நம்ம யாரு கொடுத்தாங்க? நண்பர்கள் கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. அல்லாஹ் அந்த நாக்கு குவத்து கொடுத்து அப்படியே அப்படியே அசைய வச்சு அது எல்லாத்தையும் எடுத்து வரும். நம்ம கை அசையுது, சாப்பிடும்போது கையில அள்ளி வாயில போட்டு மெண்டு சாப்பிட்றோம். அந்த கையில கையை அள்ளி சாப்பிட்ற கை கொடுத்தது யாரு? அல்லாஹ். நாவு அப்படியே பல்லு அப்படியே போட்டு அரைக்குது, அப்படியே சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு அரைக்குது. அரைக்கிறதுக்கு பல்லு கொடுத்ததெல்லாம் அந்த பல்லு குவத்து கொடுத்ததல்ல. அப்ப குதிரத் அப்ப குதிரத்துங்கிற சிஃபத்து, குதிரத்து வந்து சிஃபத்து. அந்த சிஃபத்து அல்லாஹ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். குதிரத்துங்கிறது வேற, கூவத்துங்கிறது வேற. கூவத்துங்கிறது ஆசாருல்லா, குதிரத்துங்கிறது சிஃபாத்துல்லா. குதிரத்துனா ஆற்றல், கூவத்துனா அது சக்தி. சக்தி வேற, ஆற்றல் வேற. அது தனியா அப்ப அந்த குதிரத்து ஆற்றலை, குதிரத்தை கொடுத்து நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருப்பவன் யாரும் இல்லை. இல்லல்லா சொல்றதுக்கு வாய் அசையுது. அந்த வாய்க்கு குதிரத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்லல்லா. அப்ப ஹயாத்து, இல்மு, இராதா, குதிரத்து 4 நகையை அல்லாஹ் போட்டு விட்டானா? ஹயாத், இல்மு, ஹயாத், இல்மு, இராதா, குதிரத். அடுத்து சமாத், கேள்வி. சர்க்கார் சொன்னாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு காது கேட்காது. ஆனா ஒரு 10 பவுனுக்கு கம்பல் செஞ்சு போட்டிருக்காங்க. காதுக்கு அழகு காது கேட்கறதா இல்ல காதுக்கு அழகு நகை மாட்டுறதா? காதுக்கு அழகு காது கேட்கறது. ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு, அந்த மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறாங்க, எல்லாமே நல்லா இருக்குங்க, காது மட்டும் கேட்காது. 2 காதும் கேட்க டம் அண்ட் டஃப். அவங்க வேலை காது மட்டும் வேலையை செய்யாது அப்படின்னு சொன்னா யாராச்சும் பொண்ணு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப காது 2 காதும் சலாமத்தா கேட்கணும். 2 காதும் சலாமத்தா கேட்கணும்னா அல்லாஹ்வுடைய சமாத் சமியாகி அல்லாஹ் நம்ம கூட இருந்து சமாத்துங்கிற தன்மையை ஹரான் வெளியாக்கிட்டே இருக்கணும். அது எப்படி வெளியாக்கணும்? தேவையானப்ப கேட்க வைக்கணும், தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ணி வச்சணும். பாருங்க, இப்ப நைட்ல நம்ம தூங்குறோம், ட்ரெயின்ல எல்லாம் ட்ரெயின்லயோ பஸ்லயோ போகும்போது நல்லா ஜாலியா தூங்கிக்கிட்டே போவோம். தூங்கிட்டு போகும்போது பஸ்ல ஹார்ன் அடிப்பான், கீக்கின்னு கத்துவான், பக்கத்துல ஒரே டிராபிக்கா இருக்கும், எந்த சவுண்டும் நமக்கு காது கேட்காது. நம்ம ஆஃப் பண்ணிட்டு படுத்துமா? சுவிட்ச் இருக்குங்க, ஆஃப் பண்ணிக்கணும். தூங்கி போறோம், ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும். அப்படி நம்ம நினைச்சோமா? இல்ல. அந்த கரெக்டா அந்த நேரத்துல ஆஃப் பண்ணி விட்டவன் யாரும் இல்லை. இல்ல. கரெக்டா நம்ம ஊர் வரும்போது பாருங்களேன், யாரும் ஊரை வாட்டி தாங்கி போய், இப்ப நம்ம கேரளால இருந்து ட்ரெயின் பிடிச்சி சேலத்துக்கு வந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சேலத்தை தாண்டி நம்ம தூங்க மாட்டோம். அது 100ல ஒருத்தர் தான் இருப்பாரு. 99 பேர் முழிச்சிருவாங்க. கரெக்டா சேலம் வரக்கு 10 நிமிஷம் முழிப்பு வந்துடும். யாருங்க முழிப்பு வச்சா? நம்ம அலாரம் வச்சு படுத்துமா? உள்ளுக்குள்ள கரெக்டா இருந்தாலே முழிச்சுக்கணும். கிடையாது. அல்லாஹ் சேலம் சேலம் அப்படின்னு பஸ்ல கத்தும்போது கரெக்டா டக்குன்னு முழிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி 10 ஊர் கத்திருப்பான், ராசிபுரம், மல்லூர், நம்ம காதல் விழுவாது. கரெக்டா சேலம் வந்து காதல் விழுவும். அப்ப யாரு கரெக்டா ஆஃப் பண்ணி விட்டா, கரெக்டா ஆன் பண்ணி விட்டா? பாருங்க, அலாரம் அடிச்சுட்டு இருக்கும் காலையில, அதுக்கு முன்னாடி புள்ள அழுகும், அது நமக்கு தெரியாது. அலாரம் அடிக்கும்போது கரெக்டா காதல் விழுணும். அப்பா நேரம் ஆயிடுச்சு, எந்திரிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம். அப்ப சமாத்துங்கிற பவரை அல்லாஹ் கையில வச்சுக்கிட்டு, இலாவா இருக்கக்கூடிய ரப்பு ரஹ்மானாகிய இலா தேவையானப்ப கரெக்டா கூட்டி கொடுப்பான், தேவையானப்ப குறைச்சு கொடுப்பான். அடுத்தது சமாத், அடுத்து பசாரத்து, பார்வை. பார்வை அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க, இது பெரிய அலாதியானது. அல்லாஹ் நம்ம கூட இருந்து பார்க்க வைக்கிறான். எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் பார்க்க வைப்பான். நம்மனால ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. ஒரு அளவு தான், நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு அளவு இருக்கும். அந்த அளவு தான் நம்மளால பார்க்க முடியும். கரெக்டா பார்க்க வச்சுட்டே இருப்பான்.
அப்ப அந்த பார்க்க வைக்கக்கூடிய தன்மையை கொடுத்து நமக்கு குருடன் என்று பெயர் இல்லாமல் பாதுகாத்து கொண்டிருப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. அப்ப 6 நகையாச்சுங்களா. அடுத்து 7 கலாம், பேச்சு. இந்த பேச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா தான் தன்னுடைய கலாமான அல்லாஹ் கலீமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மோடு இருந்து தன்னுடைய கலாம் என்ற சிஃபத்தை நம்மள வெளியாகிக்கிட்டே இருக்கிறான். அது எப்படி? காசு போட்டு 20,000 போட வந்துட்டு கொரு கொரு இருக்குது. அந்த மாதிரி நாமளும் கொரு கொரு பேச என்ன இருக்கு? சோடு போட்ட ஓடுவோம் எல்லாரும். 20,000 போட்டு வாங்க விஷயம் கொரு கொரு கத்து. நாம கரெக்டா எந்த நெருடலும் இல்லாம, எந்த சவுண்ட் இல்லாம அழகா பேசுறோமே. மனைவி விதமா பேசுறோம், சோடா பேசுறோம், வேல்யூ கூட்டிக்கிறோம், குறைச்சிக்கிறோம். எந்த வேல்யூ மட்டுமே இல்லையாங்க. அப்ப பாருங்க, வியாபாரம் செய்வாங்க, கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், மாதுளம்பழம், மாதுளம்பழம் மாதுளம்பழம் அப்படின்னு கத்துவாங்க. இப்பெல்லாம் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் கத்திட்டு போவாங்க. முந்திலாம் போன வருஷம் எல்லாம் கத்திட்டு போவாங்க. இப்ப கத்த முடியலன்னு ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டாங்க எல்லாம். அப்ப கத்துவாங்க. அப்ப கத்துறதுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு ஹையர் டோன் வரும். அதே டோன்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா வீட்டுல எல்லாம் துரத்தி விட்டுருவான். வீட்டுல உட்காந்து புள்ளோ புள்ளோ அப்படின்னு, ஏன் கத்துறீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறேன், வெளியில போய் இங்க வந்து கத்துறாங்க. அப்ப நம்ம வீட்டுல பிள்ளைன்னு குடும்பம் வாடி செல்லம் நல்லா இருக்கியாம்மா புள்ள அப்படின்னு சவுண்டு கம்மியா இருக்கு. வெளியில போனா தூரத்துல இருக்கணும்னா வாயா வாயா அப்படின்னு கத்தணும் வேகமா. கஸ்டமர் வந்தாங்களா அமைதியா பேசணும். தூரமா போயிட்டாங்களா கூப்பிடணும். கரெக்டா கூட்டி குறைச்சு யாரு மூலா செஞ்சா? என் சர்க்கார் பையத்து கொடுக்கும்போது சொன்னாங்க, எதுக்குமா பையத்து வாரீங்க அப்படின்னு கேட்டாங்க. மிஸ்கின் கப் எதுவும் தெரியாது. யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சர்க்கார் சொன்னாங்க, ஊமைகளை பார்த்துருக்கீங்களா? ஊமைகள் பார்த்துருக்கீங்களாம்மா? பார்த்துருங்க சார். அவங்களுக்கு பாருங்க, நமக்கு இருக்க நாக்கு இருக்கும், நமக்கு இருக்கிற தொண்டை இருக்கும், நமக்கு இருக்க ஓதட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா பேச்சு வராது. நமக்கு பாருங்க பேச்சு வருதுங்களா? நமக்கு இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு பேச்சு வராம இருக்கு, நமக்கு பேச்சு வராம வருது. இது எப்படி வருது எப்படி வரல தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பையத்துமா அப்படின்னாங்க சார். இதை போக தெரிஞ்சுக்குவீங்கம்மா சக்கர் பையத்து கொடுத்துட்டாங்க. அப்ப கும்பகோணத்துல சக்கர் பையத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த கலாமுங்கிற சிஃபத்து கலீமாகி அல்லாஹ் நம்ம கூட இருந்து தன்னுடைய கலாம் நம்மள்ட்ட வெளியாக்கிக்கிட்டே இருக்கு. இது 7வது நகை. இந்த 7 நகையை நமக்கு போட்டு நம்மளை அலங்கரித்து கொண்டிருப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இப்படி அல்லாஹ் தஆலாவை கூட வச்சு அல்லாஹ்வே என் தேவையை பூர்த்தி செய்யலாம். இப்ப 7 நியாமத்து பாருங்க. ஹயாத்து, இதெல்லாம் நம்ம நியாமத்து நினைச்சிருக்கவே மாட்டோம். நம்ம ஹயாத்தா இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டோம். இல்மு, நம்மளா அறிவாளிங்க நம்ம நினைச்சுக்கிட்டோம். இராதா, நம்ம நாடும் நம்ம நினைச்சுக்கிட்டோம். குதிரத்து, நம்மளாம் நல்லா வேகமா வேலை செய்வோங்க. கிரிக்கெட் விளையாண்டா நல்லா அடிப்போங்க, ஃபுட்பால் எல்லாம் நல்லா உதப்போங்க, வாலிபால் நல்லா அடிப்போங்க நம்ம நினைச்சுக்கிட்டோம். இது குதிரத்து. சமாத்து, நம்மளா கேட்கறோம் நம்ம நினைச்சுக்கிட்டோம். அடுத்து பசாரத்து, நம்மளா பார்க்க நம்ம நினைச்சுக்கிட்டோம். கலாம், நம்மளா பேச நம்ம நினைச்சுக்கிட்டோம். இது எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லப்பா. அல்லாஹ் அந்த கருணை பிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். உன் கூட இருந்து உன் தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான் அப்படின்னு சர்க்கார் விலைக்கு கொடுத்தாங்க. இப்போ ஒண்ணு வரும்போது அதை புழங்கணும்னா, அதை பார்த்தோம்னா, அதை அனுபவிச்சோம்னா, அதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்ப்பது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது ஒண்ணு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் என்ன? தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்ப்பது. இது எங்க வருதுங்க? ஹக்கீகத்துடைய தக்வால வருது. ஹக்கீகத்துடைய தக்வால 4: ஷரியத் தக்வா, தரிக்கத் தக்வா, ஹக்கீகத் தக்வா. ஹக்கீகத் தக்வால என்ன? சிஃபத்தை அதமியாவில் சிஃபத்தை உஜூதியாவை நோட்டமிடுவது. இப்ப 4வது தக்வாவை நாம் புழங்கினோம் என்றால், ஹக்கீகத்துடைய தக்வாவை புழங்கினோம் என்றால், நாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை புழங்க ஆரம்பித்துக் கொண்டோம், பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். 4வது தக்வா இருக்குது, மாரிஃபத்துடைய தக்வா. இது என்னங்க? ஷுஹூத், அல்லாஹ்வை பார்ப்பது. இது போயிட்டோம்னா நம்மளே அல்லாஹ் தான் தெரியும். காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே, இதை காண்பது உந்தன் அருள் தெய்யவே செய்யுதே நூறு. நம்மளே அல்லாஹ் தான் தெரியுமா, பார்க்கிற வஸ்துன்னு அல்லாஹ் தான் தெரியும். அப்ப 4 படித்தரும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இருக்கு. தக்வா 4ஐ நாம் மனப்பாடம் செய்தால்
ஃபரீதின் கஞ்ச சக்கர் ரஹ்மத்துல்லாஹி எஜமா அவங்க எதுக்குறாவே செய்வாங்களாம். மன்னயம் மன்னயம் வல்லாஹி மன்னயம், நான் இல்லை நான் இல்லை நிச்சயமாக நான் இல்லை, நான் இல்லை நான் இல்லை சத்தியமாக நான் இல்லை, இதை திக்ராவே வச்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம 4 படித்துறம் அடையிறதுக்கு 4 தக்குவா செய்யணும். 4 தக்குவா செஞ்சால் அந்த 4 லா இலாஹ இல்லல்லாஹ் அடையலாம். அல்லாஹ் தஆலா 4 தக்குவாவை செய்து 4 ஷிர்க்கை விட்டு பாதுகாத்து 4 தக்குவாவை செய்து 4 லா இலாஹ இல்லல்லாஹ் மர்த்தபாக்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் பிச்சையாக தருவானாக. ஷேகநாயத்துக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை தருவானாக. ஷேகநாயத்துடன் இணைந்து இன்னும் பல ரமலான்களை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம தந்தரல் புரிவானாக. ஷேகநாயத்துடைய ஹாந்தானை அல்லாஹ் தஆலா ஆபாதாக்கி வைப்பானாக. ஆமீன்.